ஹலோ எவ்ரிவன். நம்ம எப்போ இட் இஸ் ரெய்னிங்னு சொல்லணும், எப்போ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங்னு சொல்லணும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு லெசன்ல நம்ம இட் இஸ் ரெய்னிங்னா என்ன அர்த்தம், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எதை எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுன்றத டீட்டெயில்டா கத்துக்கலாம். இஃப் யூ வாட்ச் திஸ் லெசன் டில் தி எண்ட், இனிமே எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு எப்பவுமே வராது. ஸோ டோன்ட் டேக் யோர் ஐஸ் ஆஃப் தி ஸ்க்ரீன். வெல்கம் பேக் டு டாக் ஈஸி. நம்ம இப்போ டென்சஸ் மாஸ்டரி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லெசன்ல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு டென்சஸ் ஒரு தடையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற டென்சஸ் மாஸ்டரி கோர்ஸை வெறும் 2999 rupeesக்கு நீங்க வாங்கிக்கலாம். இதுல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து எல்லா இங்கிலீஷ் டென்சஸ்னுடைய அட்வான்ஸ்ட் யூசஸை நீங்க குவிஸோட கத்துக்கலாம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் டென்சஸ் சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் மீ ஆன் மை அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க எப்போ வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னோட அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இட் இஸ் ரெய்னிங் என்ற சென்டென்ஸை எடுத்துக்கலாம். இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த மோமெண்ட்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த டைம் லைனை பாருங்க, உங்களுக்கே கிளியரா புரியும். லெட்ஸ் சே இப்போ டைம் நம்மளுக்கு 7 o'clock ஆகுது. ஸோ இந்த மோமெண்ட்ல இந்த ஆக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகாம கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் ரெய்னிங். ஸோ இதுதான் இதனுடைய டைம் லைன். நம்ம அடுத்து இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்ற சென்டென்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, மழை பெய்து கொண்டு வருகின்றது. இந்த சென்டென்ஸ்னுடைய டைம் லைன் பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ இந்த சென்டென்ஸ்னுடைய டைம் லைனை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 7 o'clockன்ற டைம் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மோமெண்ட்ல ஆக்சுவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகாம கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்கு பாருங்க. இது ஸ்டார்ட் ஆன டைம் வந்து 6 o'clock. ஸோ இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மழை பெய்யறது வந்து இந்த ஆக்ஷன் வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ டைம் 7 o'clock ஆச்சு. 6ல இருந்து 7 வரைக்கும் இந்த ஆக்ஷன் ஃபினிஷ் ஆகாம இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம இந்த மூமெண்ட்டை பத்தி மட்டும் நம்ம பேசல. இந்த மழை பெய்யுற ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மூமெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். யூஸ்வலா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஒரு சென்டென்ஸை சொல்லும் போது அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பத்தி பேசுறதுக்கு சென்ஸ்ன்ற வேர்டையும், எவ்வளவு நேரமா அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்றத சொல்றதுக்கு ஃபார்ன்ற வேர்டையும் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதை நம்ம இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் 6 PM சொல்லலாம். இந்த இடத்துல 6 PM நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல. யூ கேன் சே இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் an hour அப்படின்னு சொல்லலாம். 1 மணி நேரமா மழை பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்குன்னு நம்ம இங்க சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு டென்சஸ்னுடைய டைம் லைனையும் பக்கத்துல வச்சு ஒன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இட் இஸ் ரெய்னிங். இது வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இந்த மோமெண்ட்ல த ரெய்னிங்ன்ற ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும்தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஆனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாருங்க, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். அது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த மோமெண்ட் வரைக்கும் அந்த ஆக்ஷன் இன்னும் ஃபினிஷ் ஆகாம கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த மோமெண்ட்ல என்ன ஆக்ஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கோ அதை பத்தி மட்டும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து he is waiting versus he has been waiting. இந்த ரெண்டு டைம் லைன்ஸையும் மறுபடியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ he is waiting என்றது
present continuous tenseல நம்மளுக்கு இருக்கு. இந்த மொமெண்ட்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி மட்டும் தான் பேசுது. பாஸ்ட பத்தி நம்ம இங்க கவலையே படல. ஆனா he has been waiting அப்படின்றது அவரு பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுது. ஸோ அகைன் இங்கேயும் நம்ம எப்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஸ்டார்டிங் பாயிண்ட பத்தி பேசுறதுக்கு சின்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எவ்வளவு நேரமா அவர் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருன்றத பத்தி சொல்றதுக்கு ஃபார்ன்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he has been waiting since 10 o'clock. இல்ல he has been waiting for 2 hours. So he is waiting என்றது இந்த மொமெண்ட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை பத்தி மட்டும் பேசுது. ஆனா he has been waiting என்றது பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக I'll give you one more example. I am driving versus I have been driving. So let us assume that நான் இப்ப டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ ஆம் டிரைவிங்ன்றது நம்மளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இந்த மோமெண்ட்ல நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லுது. இதுவே ஐ ஹாவ் பீன் டிரைவிங் அப்படின்றது நான் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இந்த மோமெண்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்றத சொல்லுது. ஸோ இந்த டைம் லைனை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஐ ஆம் டிரைவிங்ன்றது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், நவ் இந்த மோமெண்ட். ஐ ஹாவ் பின் டிரைவிங்ன்றதுல 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் பிளஸ் எது வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் நம்ம சின்ஸ் இல்லைன்னா ஃபார்ன்றத ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பின் டிரைவிங் சின்ஸ் 7 o'clock. இல்ல ஐ ஹாவ் பின் டிரைவிங் ஃபார் 3 hours. இப்போ உங்களுக்கு present continuous tenseக்கும் present perfect continuous tenseக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும்ன்றதை நான் நம்புறேன். இப்போ இந்த குட்டி குவிஸ் எடுத்து உங்களால எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டா கொடுக்க முடியுதுன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ blank English for 10 years. நம்மளுக்கு verb இங்க teachன்னு கொடுத்திருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு டியூரேஷன் வந்திருக்கு பாருங்க. ஒரு டியூரேஷன் வந்திருந்தாலே the present perfect continuousல நம்ம இந்த verb convert பண்ணணும். So the answer is I have been teaching English for 10 years. I blank a bath. Someone has come. Can you open the door? நம்மளுக்கு இங்க verb bracketல haveனு கொடுத்திருக்காங்க. So இங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்ல, டியூரேஷனும் இல்ல. So இந்த மொமெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். So இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? I am having a bath. Someone has come. Can you open the door? அடுத்தது, she blank since morning. பிராக்கெட்ல நம்மளுக்கு குக்ன்ற verb கொடுத்திருக்கு. So since morning அப்படின்னா காலையில இருந்து இப்ப வரைக்கும்ன்ற அர்த்தம். So பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம present perfect continuousல சொல்லுவோம். So the answer is she has been cooking since morning. He blank at the moment. He can't play with you. Bracketல studyன்னு கொடுத்திருக்கு. It's very simple. At the moment இங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ. So என்ன ஆன்சர் வரும்? He is studying at the moment. He can't play with you. Present continuous tenseல ஆன்சர் வரும். லாஸ்ட் ஒன் பாருங்க. They blank for a long time. பிராக்கெட்ல இங்கேயும் நம்மளுக்கு ஸ்டடின்ற verb தான் வந்திருக்கு. ஆனா for a long timeனு வந்ததுனால பாஸ்ட்ல இருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும்னு அர்த்தம். So இங்க ஆன்சர் என்ன வரும்? They have been studying for a long time. இந்த குவிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்ன்றத நான் நம்புறேன். உங்களால எத்தனை ரைட் ஆன்சர்ஸ் கொடுக்க முடிஞ்சது அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்றத நான் நம்புறேன். நீங்க ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு டென்சஸ் ஒரு தடையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற டென்சஸ் மாஸ்டரி கோர்ஸை வெறும் 2999 rupeesக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட வாங்கிக்கலாம். இதுல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் டென்சஸ் வரைக்கும் எல்லா அட்வான்ஸ்ட் யூசஸையும் நீங்க
குவிஸோட கத்துக்கலாம். and the best part is டென்சஸ் சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என் கூட நீங்க என்னோட அப்ளிகேஷன்ல இன்டராக்ட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை எப்போ வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. See you soon. I'll talk to you in my next lesson. Until then, bye.